ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி அரசு ஊழியர்களின் வருகை நிலை குறித்து மனிதவள மேலாண்மை துறைக்கு காலை 10:15 மணிக்குள் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். வேலைக்கு வராவிட்டால் ஊதியம் கிடையாது என்றும் அதில் தெரியப்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு தலைமைச் செயலாளர் எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? இந்த மாநில அரசு ஊழியர்கள் அங்கீகரிக்கப்படாத சங்கங்களோட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 15ஆம் தேதி ஸ்ட்ரைக் நடத்திருக்கிறார்கள். இந்த வேலைநிறுத்தம் அல்லது வேலைநிறுத்த அச்சுறுத்தல், அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் அல்லது ஆர்ப்பாட்டம், இது போன்ற அந்த எந்த வகையான போராட்டங்களிலும் பங்கேற்பது அரசு அலுவலர்களுடைய இயல்பான செயல்பாட்டை பாதிக்கும். இது விதிமுறை மீறல் என்பதுதான் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து துறையின் அரசு ஊழியர்கள் விதிகளை மீறக்கூடாது என்பது சிவ்தாஸ் மீனாவுடைய உத்தரவாக இருக்கிறது. 15ஆம் தேதி யார் யார் வேலைக்கு வந்திருக்கிறார்கள், யார் யார் வேலைக்கு வரல அப்படிங்கிற விவரத்தை மனிதவள மேலாண்மை துறைக்கு காலை 10:15 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அனைத்து துறை செயலாளர்கள், துறை தலைவர்களுக்கு உத்தரவாக இருக்கிறது. யார் வேலைக்கு வரலையோ அவர்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படிங்கிறதும், அந்த 15ஆம் தேதி அன்று யாருக்கும் விடுப்பு கிடையாது, மெடிக்கல் லீவ் இது போன்ற ஏதாவது அவங்க லீவ் அப்ளை பண்ணா அதை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. இந்த பகுதி நேர பணியாளர்கள், தினசரி ஊதியம் மற்றும் ஒருங்கிணைந்த ஊதியத்தில் இருப்பவர்களும் அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றால் அவங்க நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் 15ஆம் தேதி வேலைக்கு வரவில்லை என்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும், யாராவது வேலைக்கு போறவர்களை தடுத்து நிறுத்தும் செயலில் ஈடுபட்டால் விதிமுறை மீறலாக கருதப்பட்டு அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் வேலைக்கு வருகிறார்கள், யார் யார் வேலைக்கு வரவில்லை அப்படிங்கிற தகவலை எல்லாம் வருகிற 15ஆம் தேதி காலை 10:15 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அனைத்து துறை செயலாளர்கள் தலைவர்களுக்கு சிவ்தாஸ் மீனா தலைமைச் செயலாளர் உத்தரவாக பிறப்பித்துள்ளார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.